أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ وَأَمْنًا وَاتَّخِذُوا مِنْ مَقَامِ إِبْرَاهِيمَ مُصَلًّى وَعَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَنْ طَهِّرَا بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமான ரமலானுடைய மாதம் நம்மை நெருங்கி வரும் வேளை இது. ரமலானுடைய மாதத்தில் இறைவனுடைய அருள் கொண்டு இறை தூதனுடைய அழகான வழிமுறையில் நோன்பு நோற்பதும் இன்னும் பல நற்காரியங்கள் செய்வதும் நம்மிடத்தில் உண்டு. அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நாம் செய்திட்ட நல் அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வதோடு இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் செய்யக்கூடிய நற்காரியங்கள் அனைத்தையும் வல்ல ரஹ்மான் கபூல் செய்து அருள் புரிவானாக. நாம் செய்திட்ட பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வரும் காலங்களில் ஏதாவது குறைகள் பாவங்கள் நிகழ்ந்தால் அதையும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் மன்னித்து அருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் மக்களுடைய உள்ளங்கள் பள்ளிவாசலின் பக்கம் திரும்பும். அதுவரைக்கும் தொழாத மனிதர்கள் எத்தனையோ நபர்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை நாம் காண முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுக்கு பல ஆற்றலை வைத்திருக்கிறான். அதில் ஒன்று மக்களுடைய உள்ளங்களை பள்ளிவாசலுக்கு அழைத்து வரக்கூடிய உன்னதமான குணத்தையும் ரமலானுடைய மாதம் தனக்குள் வைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். தொழுகைக்காக வரக்கூடியவர்கள் ரமலான் மாதத்தை கடந்தும் இறைவனுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய மக்களாக ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் அவர்களுடைய உள்ளங்களை நிரந்தரமாக திருப்புவானாக. நம்முடைய உள்ளங்களையும் அதில் நிலைத்திட செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, தொழுகின்ற இடம் பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, அல்லது பெண்கள் தொழக்கூடிய அல்லது ஆண்கள் சுன்னத்தான நஃபில்களை தொழக்கூடிய வீட்டில் தொழும் இடமாக இருந்தாலும் சரி, அந்த இடங்களை நாம் ரொம்ப சுத்தமாக வைத்து கொள்ளணும். இது ரொம்ப அடிப்படையான விஷயம். ஆடை சுத்தமாக இருக்கணும், தொழும் இடமும் சுத்தமாக இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கஅபாவை கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கினார். அவர்கள் இருவரும் அந்த கஅபாவை சீர் செய்தார்கள், கட்டி எழுப்பினார்கள் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அது தொடர்பாக 2வது சூராவில் 125வது வசனத்தில், நான் ஆரம்பத்தில் ஓதிய ஒரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார். அப்படி பேசி வருகின்ற போது அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஒரு விஷயத்தை சொல்லுவான். நம்ம நல்லா கவனிக்கணும். கஅபாவை அவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா கட்ட வைத்தான். அல்லாஹ் சொல்றான், அங்கே ஹஜ்ஜு செய்வதற்காக, தவாஃப் செய்வதற்காக, தியானம் செய்வதற்காக, தொழுவதற்காக அங்கே மக்கள் வருவார்கள். அந்த இடத்தை நீங்கள் சுத்தமாக ஆக்கி வைக்கணும் என்று நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் வாக்குறுதி வாங்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ நபிமார்களிடத்திலே அல்லாஹ் என்ன செய்யறான்? வாக்குறுதி பெற்றுக்கொண்டான். பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். மக்கள் சாதாரணமாக அதை நினைத்துக் கொள்கிறார்கள். சில இடங்களில் பள்ளிவாசலுக்குள் நோன்பு திறப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய உணவுகள், பொட்டலங்கள் கூட சிதறி கிடப்பதை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பானவர்களே, ஒரு விஷயம் தெரியுமா? பள்ளிவாசலுக்குள் இருக்கக்கூடிய சில பொருட்களையோ அல்லது சின்னஞ்சிறு தூசிகளையோ ஒரு மனிதன் அப்புறப்படுத்தி அந்த பள்ளிவாசலை சுத்தமாக்கினால், ஏன்னா நபிமார்களிடத்திலே அல்லாஹ் என்ன செஞ்சான்? வாக்குறுதி வாங்கினான், சுத்தமாக வைக்கணும். இந்த செயலை ஒரு அடியான் செய்தால்
அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ஒரு பெரும் வெகுமதியை அளிக்கிறார். இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு ஹதீஸ், பள்ளிவாசலில் தொல்லை தரக்கூடிய ஒரு பொருள், ஒரு நூல் ஒன்று கிடக்குது அல்லது ஒரு சின்ன கயிறு கிடக்குது, பள்ளிவாசலுக்குள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கடந்து செல்லக்கூடியவர்கள் அதில் விரல்கள் சிக்கிவிட்டால் அந்த நூல் அவர்களை நடக்கக்கூடிய நேரத்தில் கால்களை விரல்களை தடுத்து விட்டால் கீழே விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அன்பானவர்களை, அப்படிப்பட்ட தொல்லை தரக்கூடிய சிறு பொருளை ஒருவன் அப்புறப்படுத்தினாலும் அல்லது குப்பைகள் கிடக்குது அதை ஒரு மனிதன் அப்புறப்படுத்தினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறார். பள்ளிவாசலை ஒரு மனிதன் கட்டி கொடுத்தால் அவனுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை அல்லாஹ் எழுப்புகிறான், கட்டி கொடுக்கிறான் என்பதை ஏராளமான ஹதீஸுகள் நாம் பார்த்திருப்போம், படித்திருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் இங்கே ஒரு அழகான ஒரு செய்தி, ஏழைகளும் பலன் அடையக்கூடிய, வசதி பெற்றவர்களும் பலன் பெறக்கூடிய, பள்ளிவாசல் கட்டுவதற்குண்டான சூழலோ வாய்ப்போ பொருளாதாரமோ கிடைக்காத மனிதர்கள் கூட சொர்க்கத்தில் ஒரு வீட்டை பெறணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு தொல்லை தரக்கூடிய பொருளை ஒரு குப்பை என்ன செய்யணும், அவன் வெளியாக்கணும். அந்த பள்ளிவாசலை அதை கொண்டு சுத்தப்படுத்தணும், குப்பைகளை அகற்றுவது கொண்டு சுத்தப்படுத்தணும். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள், பள்ளிவாசலை கூட்டி சுத்தமாக வைத்துக் கொள்வது சொர்க்கத்து கன்னிகள் ஹூர்னிகளுக்கான மனக்கொடை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே உலகத்தில் வாழும் காலத்தில் ஒரு சுன்னத்தான வழி நிக்காஹ் என்பது, திருமணம் என்பது. அந்த திருமணத்தில் ஒரு ஷரத்து என்ன, மணமகன் மணமகளுக்கு மகர் கொடுப்பது. அந்த மகராக ஹூர்லியன்களுக்கு நாம் எதை கொடுக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளிவாசலில் அப்புறப்படுத்தக்கூடிய அந்த குப்பைகள், அந்த நற்செயல் இருக்கிறது, இதுதான் மனக்கொடை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு அது சாதாரணமானது. இன்னும் சொல்ல போனால் யாராவது குப்பைகளை எடுப்பார்களேயானால் அவர்களை ஒரு இழிவான ஒரு பார்வை பார்த்து செல்லக்கூடிய மனிதர்களும் அறியாமையில் இருப்பவர்களையும் நாம் உலகத்தில் பார்க்கலாம். அதனுடைய மகத்துவம் அறிவதே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அது ஹூர்லியன்களுக்கான மனக்கொடை. இன்னொரு ஒரு ஹதீஸை நம்ம பார்க்க முடியும். உம்மு மிஹ்ஜன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு மிஹ்ஜன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பணியில் இருப்பாங்க. அவர்கள் இறந்து விடுகிறார்கள். நபிக்கு அந்த செய்தி தெரியல. ஒரு நாள் பொழுது அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபரின் அருகில் நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, இது யாருடைய கபருன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னாருடைய கபருன்னாங்க. இந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்வார்களே அந்த பெண்ணா என்று கேட்டபோது ஆம் என்றார்கள் சஹாபாக்கள். உடனே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இமாமாக நின்று சஹாபாக்களை பின்னால் நிற்க செய்து அந்த பெண்ணுக்காக ஜனாசா தொழுகையை நடத்தினார்கள் என்பதை ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். ஜனாசா தொழுகை முடிஞ்ச உடனே, ஜனாசா தொழுகைனா என்னங்க, இறந்துட்டு அந்த மனிதருக்காக துஆ செய்வது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் சாதாரணமான விஷயமா? அந்த துஆவை பெற்றுத்தந்த ஒரு அமல் எது? பள்ளியில் இருக்கின்ற குப்பையை அகற்றியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்ட உம்மு மிஹ்ஜன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் பேசுகிறார்கள், நீ உலகத்தில் எத்தனையோ காரியங்களை செய்திருப்பாய், மிகச்சிறந்த காரியமாக எதை நினைக்கிறேன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை நினைக்கிற? சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், நீங்க பேசுறத அவங்க கேட்பாங்களான்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க இறந்து அடக்கம் செய்யப்பட்டாச்சு.
இப்போ நபிகளார் கேட்கிறார்கள், நீ உலகத்தில் செய்திட்ட நற்காரியங்களில் மிகச் சிறந்ததாக எதை நினைக்கிறேன்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், நீங்க பேசுறத அவங்க கேட்பாங்களா? அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள், நீங்கள் கேட்பதை விட, நான் பேசுவதை நீங்கள் கேட்பதை விட அவர்கள் தெளிவாக கேட்பார்கள் என்று சொன்னார்கள். பின்பு அந்த பெண்மணி சொன்னதையும் நபிகளார் மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அந்த பெண்மணி சொன்னாள், நான் என்னுடைய வாழ்வில் மிகச்சிறந்த அமலாக பள்ளியில் இருக்கின்ற அந்த குப்பைகளை தூசிகளை அகற்றியதை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்ன செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துமார்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் தொழும் இடத்தை, நாம் வாழும் இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்கிறோம். நாம் தொழும் இடத்தை இன்னும் அதிகமாக சுத்தமாக்கி கொள்ளணும். நாம் வாழுகின்ற நமக்கான இல்லங்கள் என்று அல்லாஹ் தந்த இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தின் விஷயத்தில் நாம் அசால்ட்டாக ஏனோ தானவென்று நாம் நடந்து கொள்வது அது ஒரு முஃமினுக்கான அழகான விஷயம் அல்ல. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு மனிதர், கருப்பு நிற மனிதர். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் மனிதனுடைய வெளி தோற்றத்தையோ அல்லது செல்வத்தையோ பார்ப்பது இல்லை, மனிதனுடைய உள்ளங்களை பார்க்கிறான், அவனுடைய எண்ணங்களை பார்க்கிறான், அவனுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் பார்க்கிறான். கருப்பா இருந்தா என்ன, வெளுப்பா இருந்தா என்ன, அவன் செய்யக்கூடிய செயல்பாடுகள், அவன் எண்ணக்கூடிய எண்ணங்கள் அது எப்படி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு கருப்பு நிற மனிதர், ஒரு நேரத்தில் அவருக்கான மரண நேரம் வந்தபோது அவர் மரணமடைந்தார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்தபோது அவருடைய கபரை காட்டுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அவருடைய கபர் நபிக்கு காட்டப்பட்ட போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்காக வேண்டிய ஜனாசா தொழுகை வைத்தார்கள் என்பதை ஹதீஸ்களில் நாம் பார்க்கணும், நாம் யோசித்து பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூண்டியது என்ன செயல்? நாம் அவர்களுக்குண்டான ஒரு கண்ணியத்தை, ஒரு மரியாதை நாம் கொடுக்கணும், அவர்களுக்காக துஆ செய்யணும் அப்படின்னு சொல்லி நபியை தூண்டிய விஷயம் எது அப்படின்னு சொன்னால், பள்ளிவாசலை சுத்தப்படுத்திய, குப்பைகளை அகற்றிய அந்த நற்காரியம்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழ வைக்க தூண்டியது. அன்பானவர்களே, அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது சூறாவில் 125வது வசனத்தில் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நீங்கள் அந்த பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும், வைத்துக்கொள்ளுங்கள் என்று நான் அவர்கள் இருவரிடத்திலும் வாக்குறுதி வாங்கியிருந்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதனால் நாம் வீட்டில் தொழக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் செல்லுகின்ற பள்ளிவாசல் எதுவாக இருந்தாலும் சரி, அது உள்ளூரோ வெளியூரோ, சின்ன சின்ன தூசிகள், கண்ணை உறுத்தக்கூடிய சிறு தூசிகளாக இருந்தாலும் பள்ளிவாசலை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரும் வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். அது ஹூர்லீன்களுக்கான மனக்கொடை என்பது மட்டுமல்ல, சொர்க்கத்தில் நமக்கு ஒரு வீட்டையே பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு. இன்ஷா அல்லாஹ் அதை நாம் என்ன செய்யணும், சரியாக பயன்படுத்தணும். நாம் கேட்ட செய்திகளை நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து வாழ்வதோடு மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்வது கொண்டும் அதுபோல பல நன்மைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நம்மவர்களுக்கு தருவதோடு ஈமானோடும் இறையச்சத்தோடும் இறை வழியில் நடந்திட எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக முஃமின்கள் முஸ்லிம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.